கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தரும்படி தேவ பிரசன்ன மத்தியிலே கடந்து வரும்படி காலவேளை கொஞ்ச நேரம் கர்த்தரை நான் துதிக்கலாம். அலையிலுயா சூத்திரிக்கிறோம், இயேசுவே சூத்திரிக்கிறோம், அப்பா சூத்திரிக்கிறோம். உண்மை நாங்கள் வாழ்த்துறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, துதிக்கப்படத்தக்கவரே, துதிகல்ல வாச செய்கிறவரே, துதிகல்ல பிரியப்படத்தக்கவரே, துதிகல்ல மயிலுக்குடியவரே, பாம் நன்றியோடு கொண்டு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சர்வலமுள்ள தேவனே, சர்வசிஷ்டியும் நன்றியோடு கொண்டு நாங்கள் துதிக்கிறோம், அப்பா துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய இரக்கங்களையும் உடைய தயவிலையும் கர்த்தாவே எங்கள் மேல் பாராட்டின அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா ஒருவராயின்று பெரிய விஷயங்களை செய்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாச செய்கிறவரே, வான சிங்காசனம் பூமியின் பாதபடி என்று சொன்னவரே, தாவீதின் குமாரனே, யூதா கோத்திர சிங்கமே, நன்றியோடு கொண்டு துதிக்கிறோம், அப்பா துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நம்முடைய கிருபையில் நினைத்து நாங்கள் துதிக்கிறோம், அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிர்மலமாக தேவனுடைய கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம், இயேசுவே சூத்திரிக்கிறோம், அப்பா சூத்திரிக்கிறோம். காலைதோறும் நம்முடைய கிருபை புதிது என்று சொன்னவரே, நன்றியோடு கொண்டு துதிக்கிறோம், 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 அப்பா துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம், இயேசுவே சூத்திரிக்கிறோம், அப்பா சூத்திரிக்கிறோம், இயேசுவே சூத்திரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், 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 தூக்கிறோம். எங்கள் வாழ்நாளே மகிழ்ந்து கலிகூறும்படி உம்முடைய கிருபையினாலே எங்களை திருப்தி ஆக்கிறவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், அப்பா தூக்கிறோம், இயேசுவே. நீங்க எங்கள் மே பாராட்டின கிருபை பெரியதென்று சொல்லி பார்க்கிறோம், இயேசுவே சூத்திரிக்கிறோம், அப்பா சூத்திரிக்கிறோம், 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 அப்பா சூத்திரிக்கிறோம், இயேசுவே சூத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை எங்களை தொடரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துறோம், அப்பா இயேசுவே சூத்திரிக்கிறோம், சூத்திரிக்கிறோம், சூத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், 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 தூக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலை காக்கிறவரே, இஸ்ரவேலின் பிரபுவே, இஸ்ரவேலின் மேப்பனே, இஸ்ரவேலை ஆளுகிறவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், அப்பா தூக்கிறோம். பரிசுத்தரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தே, பரிசுத்தே, பரிசுத்தர் என்று ஓயாமல் தூக்கப்படத்தக்கவரே, கேருபின் மத்தியிலே வாச செய்கிறவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், அப்பா தூக்கிறோம். ஆதியும் அந்தமானவரே, முந்தினவரும் முந்தினவருமா இருக்கிறவரே, வரப்போயின்றவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், அப்பா தூக்கிறோம், இயேசுவே தூக்கிறோம், 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 பா தூக்கிறோம், இயேசுவே. இந்த காலவேளை உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் கட்டளடிக்கிறவரே, உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்கிறவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், 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 அப்பா ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், தூக்கிறோம், அப்பா. என்னை பிரசாப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், தூக்கிறோம், தூக்கிறோம். எங்கள் ரட்சகரே, எங்கள் மீட்பரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், 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 தூக்கிறோம். நமக்கு நன்றி செலுத்துறோம், அப்பா சூத்திரிக்கிறோம், இயேசுவே சூத்திரிக்கிறோம், சூத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அம்பிது விடு, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், சூத்திரிக்கிறோம், அப்பா சூத்திரிக்கிறோம், இயேசுவே சூத்திரிக்கிறோம். இந்த கால விலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வாக்கியத்தை ஆராயனை தொடங்க முடிவேந்தும் கத்தை பொறுப்படுத்தி நடத்துவீராக. இந்த வெள்ளை பாடுகின்ற பாடல்கள் இப்படியாக கத்தாவே சூத்திரம் சமூகத்தில் சூத்திர விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வாக்கியத்தையும் கூட கத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. வர வேண்டிய எல்லா பிள்ளைகளின் தடையில் நீக்கி தேவன் கூட்டிச்சிருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசன்னத்தை இந்த காலவேளை கட்டளடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சூத்திரம் சூத்திரம் இயேசுவுக்கே என்ற பாடலை எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சூத்திரம் சூத்திரம் இயேசுவுக்கே துதி சாத்திடுவோம் என்றுமே. சூத்திரம் சூத்திரம் இயேசுவுக்கே துதி சாத்திடுவோம் என்றுமே. சிற்றிலிருந்தம்மை மீட்டெடுத்தென்றும் அத்தியை தேற்றுவதா. சிற்றிலிருந்தம்மை மீட்டெடுத்தென்றும் அத்தியை தேற்றுவதா. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம்.
தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடாவல நலிப்பார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடாவல நலிப்பார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். திகையாதே கலங்காதே என்றுரைத்தாரவர் திக்கற்றோராக விடார். திகையாதே கலங்காதே என்றுரைத்தாரவர் திக்கற்றோராக விடார். பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார் பாரிலம் மேய்ப்பனவர். பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார் பாரிலம் மேய்ப்பனவர். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். சியோனின் ராஜனா சீக்கிரம் வந்துமே சியோனில் சேர்த்திடுவார். சியோனின் ராஜனா சீக்கிரம் வந்துமே சியோனில் சேர்த்திடுவார். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் மன்னாளில் மகிமையின் சாயல் அணிவோம். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் மன்னாளில் மகிமையின் சாயல் அணிவோம். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். கடந்த மாதம் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த கால வேளையிலே சோத்திர விண்ணப்பங்களே நாம் ஏறெடுப்போம். கடந்த 7வது மாதம் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்த தயவுக்காக கத்தனை கத்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 கடந்த மாத வாக்கியத்தில் நிறைவேறுவதற்காக அதுக்காக கத்தனை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 ஜபங்களுக்கு கத்த பயில் கொடுத்து வருகிற தயவுக்காக கத்தனை நினைச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 கடந்த மாதம் சபையில் நடைபெற்ற எல்லா ஊழியங்களையும் ஆராதனைகளையும் கத்தர் ஆசீர்வதித்தபடியினாலே கத்தர் கணிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 கடந்த மாத ஊழியங்களை செய்யும்படி கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காகவும் பிளத்திற்காகவும் தூர பிராணிகளின் கத்தருடைய கிருபை பாதுகாப்பு இருந்த தயவுக்காகவும் கத்தர் கணிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சாமியின் சௌதரியும் குழந்தையும் கிருபையாய் தேவன் பாதுகாத்து நடத்தினாரே அதுக்காக நினைச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 7ஆம் மாதம் முழுவதும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து நடத்தி வந்த தயவுக்காக கத்துக்கு அணிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 படிக்கிற பிள்ளைகளும் கூட தேவன் தாமே பாதுகாத்து நடத்தினாரே அதுக்காக நினைச்சது கத்தரை சோதரிப்போம்.
சூத்ரம் 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 சூத்ரம். அன்றாட வேலைக்கு பெற பிள்ளைகளையும் கத்தர் பிழைப்பட்டு போஷித்தாரே, அதற்காக நடிச்சது கத்தரை சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். இப்படியாக பலவீனமான வயதானவர்களுக்கும் வேண்டிய பலனையும் தேவன் பாதுகாப்பை தந்த தயவுக்காகவும் கத்தர் கணிச்சது கத்தரை சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். கத்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த காலவேளையெல்லாம் கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். சொல்லப்பட்ட இந்த சோத்திர விண்ணப்பத்துக்காக ஒருவர் இதற்காக ஜெபம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி அதிகாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை நீங்கள் செய்த எல்லா நன்மைகள் நினைத்து இந்த கால வேளையில் உமக்கு நன்றி வழிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோங்க தாவை ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீங்கள் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி இருதயத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிறோங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரை சபைக்கு தந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவரே ஒவ்வொரு மாதம் தருகிற வார்த்தைகளையும் கத்தர் ஆண்டவர் நிறைவேற்றி வருகிற நல்ல தயவுக்காக ஆண்டவர் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி சமூகத்தில் வைக்கப்பட்ட எல்லா விண்ணப்பத்திற்கு ஆண்டவரே அதனால நேரத்தில் அப்பா சோதனை சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நீர் பதிலை தந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறேங்க தாவை ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஊழியக்காரை கத்தர் பொறுப்படுத்திக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவர் கத்தர் ஊழியத்தில் நீங்கள் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தி நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொலைதூர பயணத்தில் உடைய கரம் கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு வேண்டிய கிருபை பேலன் அபிஷேகம் எல்லாவற்றையும் கத்த தந்த ஆண்டவரே நீர் வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சாமி என் கத்தாவை சகோதரி குழந்தை என் கத்தர் ஆண்டவரை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் பயன்படுத்தி வரும் நல்ல தயவுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறையா. நீ சபையை ஆண்டவர் ஒவ்வொரு மாதம் போஷித்தை காப்பாற்றி வருகிற நல்ல தயவுக்காக ஆண்டவர் நமக்கு நன்றி செலுத்துகிறேங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். சபை நம்ம நடைபெற்ற ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனைகளையும் கர்த்தர் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறீரே ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறங்க தாவி ஸ்தோத்திரிக்க நன்றி ஆண்டவரே. கொடான கோடி ஸ்தோத்திரத்தை தேவன் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் கத்தர் வேலையடித்து பாதுகாத்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறங்க தாவே. அன்றாட வேலைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான அண்டர் வேலையை தந்து கத்தர் அந்த குடும்பத்தை ஆண்டவரை போஷித்து காப்பாற்றி வருகிற நல்ல தெய்வக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நன்றி அப்பா ஆண்டவரை சிறு பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொண்டு படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொண்டு பாதுகாத்து வந்திருக்கிற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை சபையில சுகவீனமான பலவீனமான கத்தர் ஆண்டவரை அப்பா பொறுப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரை சுகம் தந்து ஆண்டவர் நடத்தி வரும் நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவை. சபையில காணப்படுற ஆண்டவரை வயதானவர்களை கத்தர் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இனி நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தை கத்தர் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாம் இந்த சூத்திர விண்ணப்பங்களாம் கர்த்தர் கேட்டு பண்ண எல்லாம் கர்த்தர் சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். கர்த்தர் இந்த 8ஆவது மாதம் 1ஆம் தேதியை காண கர்த்தர் கிருபை செய்தபடினாலே கர்த்தர் கண்டிச்சது கர்த்தரை சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். இந்த 8ஆவது மாதம் நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் முடிசூட்டும்படி அதற்காக கர்த்தர் சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். மாத்துக்கு வேண்டிய வாக்குத்தங்களாம் கத்த தந்து கத்த நடத்தும்படி அதற்காக கர்த்தரை சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். ஊழியக்காருக்கு வேண்டிய கிருபை பலன் அபிஷேகத்தை தந்து ஊழியத்திலே கத்திர போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் பாதுகாத்து நடத்தும்படி அதற்காக கர்த்தரை சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். சாமன் சகோதரியும் குழந்தையும் கத்தை பொறுப்படுக்க ஊழியத்தின் பாதையிலே கத்திர எடுத்து பயன்படுத்தும்படி அதற்காக கர்த்தரை சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். ஞாயிறு 2 ஆராதனை கர்த்தருடைய பந்தியெல்லாம் கத்திர ஆசீர்வதிக்கும்படி தேவ ஜனங்கள் ஆராதனையிலே தவறாமல் வந்து பங்கு வரும்படி அதுக்காக சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். சபையினுடைய தரிசனங்களாம் கத்தை நிறைவேற்றும்படியாகவும் வேணும் கூட கத்தை பொறுப்பெடுக்க ஜெனரேட்டரை கத்தை பொறுப்பெடுக்க பராமரிக்க இப்படியாக சபையினுடைய உபகரண தேவைகள் எல்லாம் சந்தித்து கத்தை நடத்தும்படி அதுக்காக சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். 8ஆவது மாதம் சபைக்கு புதிதான ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வரும்படி அதற்காக சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். 8ஆவது மாதம் எல்லா விசுவாச குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் தாமே பாதுகாத்து ஆசீர்வதித்து கத்த நடத்தும்படி அதற்காக சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம்.
இப்படியாக படிக்கிற எல்லா பிள்ளைகளும் கூட கத்தை பொறுப்பெடுக்க அந்த பிள்ளைகளுடைய பீஸ் தேவையெல்லாம் கத்தை சந்தித்து கத்தை நடத்தும்படி அதுக்காக நான் சூதிரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். அன்றாட வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் வருமானங்களை தேவன் கட்டளையிடும்படி அதுக்காக நான் சூதிரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். சுகினமான வயதானவர்களுக்கு வேண்டிய பலனையும் ஆரோக்கியத்தையும் தேவனுடைய பாதுகாப்பையும் தேவன் கட்டளையிடும்படி அதுக்காக நான் சூதிரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். ஆவிக்குரிய திருமண சபையில் நடைபெற தடைகளாங்கத்தை நீக்கும்படி அதுக்காக நான் சூதிரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். கிளை சபை ஊழியங்களாங்கத்தை ஆசீர்வதிக்க முடியாவும், திருண்டூர் சபை ஊழியங்களைங்கத்தை ஆசீர்வதிக்க முடியாவும், கிராமங்கள் நடைபெறும் ஊழியங்களாங்கத்தை ஆசீர்வதிக்க முடியாவும் அதுக்காக நான் சூதிரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். சபையின் மூலம் தாங்கப்படுகிற மிஷனர்களுக்காகவும் இந்தியா தேசத்தில் உள்ள 50,000 மிஷனர்களுக்காகவும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பிற்காகவும் தேவைகளுக்காகவும் அதுக்காக நான் சூதிரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். இப்படியாக தேசம் தேவனை அறிந்து கொள்ள அறிவை தேவன் கட்டளையிடும்படியாகவும் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரையும் கூட கத்த தாமே தொடும்படி ரசிக்கும்படி அதுக்காக நான் சூதிரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். இப்படியாக இன்னும் கூட தேசங்களில் காணப்படுகிற இந்த யுத்தங்களாம் நிரந்தரமாய் நிறுத்தப்படத்தக்கதாகவும் சமாதானம் ஏற்படத்தக்கதாகவும் விலைவாசி உயர்வுகளாம் தேவன் தாமே குறைக்கும்படியாகவும் அதுக்காக நான் சூதிரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். தேசங்களில் காணப்படுகிற இந்த போதை வஸ்துகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட இப்படியாக ஜனங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் பாதுகாக்கும்படியாகவும் அதுக்காக நான் சூதிரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அம்பிதேவனே உங்கள் நன்றியோடு கொண்டு நாங்கள் தூக்கிறோமாப்பா, சூத்திரிக்கிறோம். இயேசுவே, ஒரு புதிய மாதத்தை காண கத்த உதவி செய்த தேவுக்காக நாங்கள் உமக்கு நடிச்சித்திரம். இயேசுவே, சூத்திரிக்கிறோம். அவ்வியானவரே, சூத்திரம் இந்த மாதத்தில் நடைபெறும் எல்லா ஊழியங்களையும் ஆராதனைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரர் கூட கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சாமியின் குடும்பத்தையும் பிள்ளையும் கத்தாவை பொறுப்படுத்தி ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்துங்க. இப்படியாக கத்தாவை சூத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் கத்துடைய பந்தி எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதித்திரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுவை சூத்திரிக்கிறோம். சபையினுடைய எல்லா தரிசனங்களையும் கத்தை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் செபிக்கிறோமப்பா. சுவை சூத்திரிக்கிறோம். இந்த 8ஆவது மாதத்திலும் சபைக்கு புதிய புதிய ஆத்துமங்களை கொண்டு வாங்க. இந்த 8ஆவது மாதத்திலும் எல்லா விசுவாச குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கத்தை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து கத்தை நடத்துங்கப்பா. சூத்திரிக்கிறோம். இயேசுவே, சூத்திரிக்கிறோம். அன்றாட வேலைக்கு பிறகு பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் வருமானங்களையும் தாங்க படிக்கிற பிள்ளைகளை கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. சுகீனமான வயதானவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கட்டளடிவீராக. ஆவிக்குரிய திருமணங்கள் சபையில் நடைபெற கத்தர் உதவிச்சிங்க. கிளை சபை ஊழியங்கள் கிராமங்கள் நடைபெறும் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கத்தை பொறுப்படுத்தி கத்தர் ஆசீர்வதிப்பீராக. சூத்திரிக்கிறோம். சபையின் மூலம் தாங்கப்படுகிற மிஷனரிகளுக்காக இப்படியாக கத்தாவே சூத்திரிக்கிறோம். தேசத்தில் எல்லா மிஷனரிகளையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய எல்லா தேவையிலையும் கத்ததாமே சந்தித்து கத்த நடத்துங்க. தேசம் அறிந்து உள்ள அறிவை தேவன் கட்டளைடுங்கப்பா. தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரையும் கூட கத்த ரசிக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். உலக நாடுகளிலே கத்தாவை காணப்படுகிற அந்த யுத்தங்கள் நிரந்தரமாக நிறுத்தப்பட சமாதானம் ஏற்பட தாவே சூத்திரம் தேவன் உதவிச்ச முடியாது நாங்கள் செபிக்கிறோமப்பா. இப்படியாக ஒன்று சமூகத்தில் வைக்கப்பட்ட விண்ணப்பங்களாம் கத்த கேட்டபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிங்க நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நமக்கு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மாதந்தோறும் கேட்டு வருகிற உங்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த 8ஆவது மாதத்தின் வாக்குத்தத்தமாக சங்கீதம் 41 2ஆம் வசனத்தின் நடுப்பகுதியை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். இது தாவீது எழுதிய சங்கீதமாகும். சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை சாட்சியோடு ஆரம்பித்து கர்த்தருடைய துதியோடு நன்றியோடு முடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் பாக்கியவானாயிருப்பான். எவன் பாக்கியவானாயிருப்பான் என்று கேட்டால் முதல் குறிப்பு ஒப்பு கொடுத்த மனிதன். ஒப்பு கொடுத்த மனிதன். தாவீது தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன். ஆண்டவருடைய சித்தத்திற்கும் ஆண்டவருடைய நோக்கத்திற்கும்
தன்னை ஒப்பு கொடுத்த மனிதன். அவன் எவ்வளவு பாக்கியவான் என்பதை சங்கீதம் காட்டுகிறது. பாக்கியவான் என்று சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சி பெற்றவன், கொடுத்து வைக்கப்பட்டவன் என்று நாம் சங்கீதத்தை படிக்கும்போது நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை தான் இந்த சங்கீதம் பறைசாற்றுகிறது. முடிவிலே ஆசீர்வதிக்கிறவரை அவர் பறைசாற்றி தன்னுடைய சங்கீதத்தை முடிக்கிறார். ஆகவே ஒப்பு கொடுத்த மனிதன் என்பது ரொம்ப முக்கியமானது. சங்கீதக்காரன் அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய நோக்கத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 8:5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முன்பு கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த ஒப்பு கொடுத்தலின் முக்கியமானது தேவ சித்தமாகும். இதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் தாவீது, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான் பவுலும் இந்த தேவ சித்தத்தை முக்கியப்படுத்தி அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. இவர்களுக்கு தேவன் அதிகமான கிருபைகளை கொடுத்து அவர்கள் அதிகமாய் அவர்கள் பிரயாசப்பட முடிந்தது, பிரயாசப்பட வைத்தார். பழைய ஏற்பாட்டிலே அதிகமான கிருபையை பெற்றவன் தாவீது. புதிய ஏற்பாட்டிலும் அதிகமான கிருபையை பெற்றவர் யார் என்று கேட்டால் பவுல். ஆகவே தான் நான் பெற்ற கிருபை எனக்குள் விருதாவாய் இருக்கவில்லை, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொல்கிறார். இப்போ அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்கள் யார் என்றால் கிருபையை பெற்றவர்கள். பவுல் தேவ சித்தத்தின் 2 படிகளை கோடிட்டு காட்டுகிறார். ஒன்று, தங்களுடையதை உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், அப்படின்னா வாரி வழங்கினார்கள் என்று சொல்லலாம். 2வது, தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது. தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது. தங்களுடையதை ஒப்பு கொடுப்பதற்கு அநேகர் இருக்கலாம், ஆனால் தங்களை ஒப்பு கொடுப்பதற்கு சிலர் மாத்திரம், எண்ணிக்கை உள்ளவர்கள் மாத்திரமே இருக்கலாம். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது தங்களுடையதை ஒப்பு கொடுத்த மக்களை பற்றி சொல்லுகிறார். அடுத்து தங்களையே ஒப்பு கொடுத்தவர்களை பற்றியும் சொல்லுகிறார். அடுத்து அவர்கள் கர்த்தருக்கு மட்டும் ஒப்பு கொடுக்கவில்லை, அவர்கள் ஊழியக்காரர்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது முதல் படி, தலையாய கடமை. 2வது ஊழியக்காரருக்கு ஒப்பு கொடுப்பது. இது ஒப்பு கொடுத்தலின் ஒரு உன்னத நிலை என்று இந்த 2ஐயும் நாம் சொல்லலாம். ஆகவே எவன் பாக்கியவனாய் இருப்பான் என்று கேட்டால், முதலாவது ஒப்பு கொடுத்த மனிதன் தேவ சித்தத்திற்கு, அடுத்து தேவனுடைய நோக்கத்திற்கு. இந்த தேவனுடைய நோக்கம் மிக முக்கியமானது. நோக்கம் என்றால் குறிக்கோள் அல்லது கருத்து முக்கியமானது. தேவ நோக்கத்தை பரிசுத்தவான்கள் அறிந்து புரிந்து செயல்பட்டார்கள். தாவீது அப்படி செயல்பட்ட ஒரு தேவ மனிதன் என்று நாம் சொல்லலாம். இதில் தன்னல நோக்கம் இருக்கவே கூடாது, சுயநல நோக்கமும் இருக்கவே கூடாது. தேவ நோக்கத்தை தேவனிடமிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது தேவ நோக்கத்தை தேவனிடமிருந்தே பெற்றுக்கொண்டார். அடுத்து தேவ நோக்கத்தை பரிசுத்தவான்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 2 தீமோத்தேயு 3:10 3:11 நீங்கள் வாசியுங்கள். 2 வசனத்தையும் வாசியுங்கள். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும்
நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றின் நின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த 2 வசனத்தினுடைய சுருக்கம் என்னவென்று கேட்டால், நீயோ என் நோக்கத்தையும், தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், நீயோ என் நோக்கம். பவுல் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தினுடைய நோக்கத்தை, நீயோ என் நோக்கத்தையும். 11ஆம் வசனம், நன்றாய் அறிந்திருக்கிறாய். மற்றும் சில காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் நமக்கு இந்த நோக்கத்தை பற்றிய வார்த்தை தான் முக்கியம். நீயோ, மற்றவங்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை, நீயோ அப்படின்னு பர்டிகுலராக பவுல் தீமோத்தேயுவை சொல்கிறார். நீயோ என் நோக்கத்தை அறிந்திருக்கிறார், என் ஊழியத்தினுடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறார், என் ஜீவியத்தினுடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறார், என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுடைய நோக்கத்தையும் நீ அறிந்திருக்கிறாய் என்று அவர் திட்டமாக சொல்கிறார். எவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கேட்டால், முதலாவது ஒப்பு கொடுத்த மனிதன். 2வது எவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கேட்டால், 2வதாக அறிக்கை செய்கிற மனுஷன். இந்த தாவீது இந்த சங்கீதத்தில் தனக்கு கிடைத்த எல்லா சுகமும் விடுதலையும் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று ஆழமாக அவன் அறிக்கை செய்கிறான். அறிக்கை என்பது அறிவிப்பாக மட்டுமல்ல, அது ஒத்துக்கொள்வதாகவும் இருக்க வேண்டும். அறிக்கை என்றால் ஒத்துக்கொள்வது. அறிக்கை என்றால் அநேக இடங்களில் அது அறிவிப்பாகவே இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒத்துக்கொள்வதாக இருக்க வேண்டும். தாவீது கர்த்தரை அறிக்கை செய்கிறார். இந்த முதல் 3 வசனங்களில் கர்த்தர் என்ற வார்த்தை 3 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. நாம் வியாதியின் நேரத்தில், நம் வியாதிகளில், பிரச்சனைகளில் யாருடைய பெயரை அதிகம் உச்சரிப்போம் என்று கேட்டால், மனிதர்களுடைய பெயர் அல்லது டாக்டர் அல்லது நர்ஸ், இவருடைய பெயர்களைத்தான் அதிகமாக நாம் உச்சரிப்போம். ஆனால் தாவீது கர்த்தருடைய பெயரை அதிகமாக உச்சரித்தார். கர்த்தர் என்றால் ஆளுகை செய்கிறவர், ஆளுகிறவர் என்று பொருளாகும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று ஏசாயா திருக்கன் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தத்துவம் என்றால் ஆட்சி பொறுப்பு அவரிடத்தில் இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய பெயரைத்தான் அதிகமாக உச்சரித்தான், அறிக்கை செய்தான். கர்த்தர் முதலாவது நம்மை ஆளுகிறார். அடுத்து நமக்கு இருக்கின்ற வியாதி இருந்தாலும் இந்த வியாதியை அவர் ஆளுகிறார். நம்முடைய பிரச்சனைகளை அவர் ஆளுகிறார். நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்களையும் அவர் ஆளுகிறார் என்பதை 8வது மாதத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். இந்த அறிவு இருந்தால் சாட்சியாய் இருந்து சாத்தானை நாம் மேற்கொள்ளலாம், வியாதியை மேற்கொள்ளலாம், பிரச்சனைகளை நிச்சயமாக நாம் மேற்கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது கர்த்தரை பற்றி, அவருடைய செயலின் வல்லமையை பற்றி தான் பேசுகிறார். அதற்கு பிறகுதான் பிரச்சனை பற்றி அவர் சொல்லுகிறார். அறிக்கை ரொம்ப முக்கியமானது. அறிக்கை தான் இந்த தாவீதுக்கு நான் சொல்லுகிறேன் வியாதியிலிருந்து ஆரோக்கியத்தை கொடுத்தது. இந்த 8வது மாதத்தில் சொல்லுகிறேன், கர்த்தரை அறிக்கை செய்யும்போது, விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்போது இந்த அறிக்கை அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். இந்த அறிக்கை இந்த தாவீதுக்கு பேராற்றலை தந்தது எனலாம். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:45 வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:45
45 வாசியுங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். யார் அறிக்கை பண்ணுகிறான்? தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய அனுபவத்தையோ அல்லது சிங்கத்தை கொன்றதையோ கரடியை கொன்றதையோ இதையெல்லாம் அறிக்கை செய்யவில்லை. இந்த சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தலைவர், அவரை அறிக்கை செய்து யுத்தத்துக்கு போகிறான். கோலியாத்தை வீழ்த்துவது அவ்வளவு எளிதா? இல்லை. சாதாரணமான ஒரு கூழாங்கல், சாதாரணமாக அவன் வைத்திருக்கிற ஒரு கவன், இதை வைத்து கோலியாத்தை எழுத்தின்படி வீழ்த்த முடியுமா என்று கேட்டால் முடியாது. அப்படியானால் இந்த அறிக்கை செய்த இந்த தாவீதுக்கு ஆற்றல் அல்லது சொல்லப்போனால் பேராற்றல் கிடைத்தது. அந்த பேராற்றலின் வல்லமையினால்தான் அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்தினான் என்று திட்டவட்டமாக நாம் சொல்ல முடியும். இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதி 1-4 வசனங்கள், 2வது பகுதி 5-9 வசனங்கள், 3வது பகுதி 10-13 வசனங்கள். இது நன்றி அறிதலின் பகுதி, 3வது பகுதி. நாம் முதலும் முடிவும் பிரச்சனைகளையே பேசி கொண்டிருப்போம், கஷ்டத்தையே நாம் பேசி கொண்டிருப்போம், மற்றவர்களையும் இக்கட்டான சூழ்நிலைக்கு இழுத்து விடுவோம். ஆனால் சங்கீதக்காரன் அப்படி அல்ல என்று தெளிவுற நீங்கள் நானும் அறிந்து கொள்கிறோம். முதல் 3 வசனங்களில் மும்முறை கர்த்தரை பிரதிபலித்த தாவீது 3 முத்தான அவருடைய தன்மைகளை, அவருடைய நன்மைகளை வகையறுத்து கூறுகிறார். முதலாவது அந்த வசனத்தில், முதல் வசனத்தில் கர்த்தர் விடுவிக்கிறார். அந்த முதல் வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். சிறுமைப்பட்டவனில் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை என்ன செய்வார்? விடுவிப்பார். முதல் வசனத்தில் விடுவிப்பார், 2வது வசனத்தில் கர்த்தர் பாதுகாக்கிறார், 3வது வசனத்தில் கர்த்தர் தாங்குகிறார். இவைகளை கர்த்தரே நமக்கும் செய்யும்போது நீங்களும் நானும் பூமியிலே பாக்கியவானாக பாக்கியவதியாக இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே எவன் பாக்கியவானாக இருப்பான்? முதலாவது ஒப்பு கொடுத்த மனிதன், 2வது அறிக்கை செய்கிற மனிதன். இந்த அறிக்கை மிக முக்கியமானது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் அறிக்கை செய்வதற்கு வெட்கப்படவே இல்லை. 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்து என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். மீறுதல், வரம்பு மீறுதல். ஆண்டவர் ஒரு எல்லையை வச்சுக்கிறார், வரம்பு வச்சுக்கிறார். அதை மீறி செய்யக்கூடாது. அவன் சொல்கிறான், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். அறிக்கையிட வெட்கப்படலைங்க. அறிக்கையிட அவனுக்கு ஒரு துணிவு, அவனுக்கு ஒரு தெளிவு, அவனுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. 32ஆம் சங்கீதமும் 51ஆம் சங்கீதமும் அவனுடைய பாவங்களை, மீறுதல்களை, அவனுடைய தப்பிதங்களை, பிழைகளை, குற்றங்களை அறிக்கையிட வெட்கப்படவே இல்லை என்பதை நாம் அறிகிறோம். வேதத்திலே பார்க்கும்போது இந்த எஸ்ரா, நெகேமியா, தானியேல் போன்ற பக்தர்கள் ஜனங்களுக்காக அறிக்கையிட்டு ஜெபித்த ஒரு முன்னோடிகளாகவே அவர்கள் காணப்படுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அறிக்கை தான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதாக, விடுதலையை கொடுக்கிறதாக, மீட்பை கொடுக்கிறதாக பவுல் சொல்லுகிறார். ரோமர் 10:9-10 வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு
தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். 2 வசனங்களும் அறிக்கையை பற்றிய ஆழமாக பேசுகிறது. அப்படியானால் அறிக்கையின் அவசியத்தையும் அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொண்டு அறிக்கையிட அஞ்சாமல், பயப்படாமல், வெட்கப்படாமல், மறைக்காமல் அறிக்கையிடுவோமானால் உடனடியாக நாம் எதிலும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நோயிலிருந்து, மீறுதலிலிருந்து, பாவத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, சிக்கல்களிலிருந்து நிச்சயமாக நீங்களும் நானும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே பாக்கியவானாக இருப்பதற்கு நிபந்தனையையும் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. பாக்கியவானாக இருப்பதற்கு இந்த நிபந்தனையும் சங்கீதம் சொல்லுகிறது. என்ன நிபந்தனை என்று கேட்டால், 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிபந்தனை சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ள ஒரு மனிதன். சிறுமைப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவன், சிறுமைப்பட்டவன் என்றால் அற்பமாய் எண்ணப்பட்டவன், வறுமையில் இருப்பவன், துன்பத்துக்குள்ளானவன், இழிவானவன், குற்றமுள்ளவனாக கருதப்படுபவன். இவன் மேல் சிந்தை உள்ளவன், அக்கறை உள்ளவன், கரிசனை உள்ளவன். பலவீனமாய் சோர்ந்து போகிற, வியாதியாக இருக்கிற ஒரு மனிதரின் நிலையை குறித்து கவனமாய் சிந்திக்கிறவன் இந்த சங்கீதக்காரன். கவனமாய் சிந்திக்கிறவன், கவனமாய் சிந்திக்கிறவன். பெண்பாலில் சொன்னால் சிந்திக்கிறவள். இவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்கியவனாய் இருப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் ஒரு சிந்தை, ஒரு கரிசனை, ஒரு அக்கறை. புதிய திருப்பம் அழகாய் சொல்லுகிறது, எளியோரின் நலனின் அக்கறை காண்பவர். எளியோர் மேலே, எளியோருடைய நலன் மேலே ஒரு அக்கறை காட்டுபவர், அக்கறை கொள்வோர் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கு. அழகாக எழுதப்பட்டிருக்கு. எளியோர் என்றால் இந்த இடத்துல அந்த வசனம் திட்டவட்டமாக அது ஏழைகளைத்தான் எடுத்து காண்பிக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நீதிமொழி 19:17 வாசித்தால், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். திரும்ப கொடுப்பார். ஆண்டவர் திரும்ப கொடுப்பேன்னு எங்கே சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம கொடுத்ததை திரும்ப கொடுக்குற சூழ்நிலை, இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அவன் ஏழைக்கு கொடுத்ததை ஏழை திரும்பி தர மாட்டான், ஆனால் கர்த்தர் நமக்கு திரும்பி தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஏழைகளுக்கு கொடுத்து அனுபவப்பட்டவர்கள் இன்றைக்கும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால் இன்றைக்கு அவர்கள் ஒரு நல்ல நிலையில், நல்ல ஆதாரத்தில், நல்ல ஒரு வசதியில், நல்ல செல்வாக்கில் தான் இருக்கிறார்கள். ஒரே ஒரு காரணம், அவங்க ஏழைக்கு இறங்குறாங்க. அந்த ஏழைக்கு இறங்குகிற அவர்களுக்கு ஏழை திரும்ப கொடுக்க முடியாது, ஆனால் அந்த கர்த்தர் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் அறிக்கை பண்ணான். என்ன அறிக்கை பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 19:8 நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 19:8. சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசிரியர் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். நல்ல கவனிங்க. சகையனுடைய அறிக்கையில் ரொம்ப பிடித்தமான அறிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, என் ஆசியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். எப்படி பார்த்தீங்களா? ஏழைகள் மேலே ஆண்டவரை சந்தித்த பின்பு
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பின்பு, ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற பின்பு, இந்த சகைவுக்கு யோசித்து பாருங்க, என் ஆசியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன்ட்டான். இப்போ எல்லா ஆசையும் போயிடுக்கணும், போகலை. அவனை இயேசு ஆபிரகாமின் குமாரன்ட்டார். ஆபிரகாம் யாரு? வெளியும் பொண்ணுடைய சிமான். இப்போ கொடுக்கிறவர்கள் ஓட்டாண்டியாய் மாற மாட்டார்கள், அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக மாறுவார்கள் என்பது திண்ணம். என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆஸ்தியில் பாதியை அப்படின்னு ஆண்டவரை சந்தித்த ஒரு மனிதன், இயேசுவினுடைய சந்திப்பு ஏற்பட்ட ஒரு மனிதன், இயேசுவின் ரட்சிப்பை பெற்ற ஒரு மனிதன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய கை ஸ்டாண்டர்டு பிரசங்கம் என்னென்னா, உனக்குள்ளதை விற்று பிச்சை கொடுங்கார். நம்மெல்லாம் பிச்சை ஏதோ இருக்கிறதில்ல, கொஞ்சோண்டு அப்படி கிள்ளி இப்படி போட்டுருவோம். அது நல்லபடியாக போட மாட்டோம், மூஞ்சை சுழிச்சிட்டு கிழிச்சிட்டு போடுவோம். ஆனால் இயேசுநாதருடைய போதகம், இயேசுநாதருடைய பிரசங்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கை ஸ்டாண்டர்ட். உனக்குள்ளதை விற்று பிச்சை கொடுங்கிறார். இந்த நிலைமைக்கு வந்தால் தான் ஆண்டவரை உண்மையாக பின்பற்றி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும், ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் அது சொல்கிறார். யோசிச்சு பாருங்க. நீதிமொழி 28:27 நீங்கள் வாசியுங்கள். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். பார்த்தீங்களா? தரித்திரருக்கு கொடுக்கிறவனுக்கு என்னவா? தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், குறைவு அடைய மாட்டான். குறைவு என்பது வராது, தாழ்ச்சி என்பது அவனுக்கு வராது. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடைய மாட்டான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தாழ்ச்சி அடைய விட மாட்டாருங்க ஆண்டவர். தரித்திரருக்கு கொடுப்பதினால் நீங்கள் நிச்சயமாக தலைத்து ஓங்க தான் செய்வீர்களே தவிர அவங்களுக்கு கொடுத்து ஓட்டாண்டியாக மாற மாட்டாங்க. வாரி இறைத்தான் யாருக்கு கொடுத்தானா? ஏழைகளுக்கு கொடுத்தானா. சங்கீதத்தில் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். எங்கே வாரி இறைத்தான் அப்படின்னா ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு தான் வாரி இறைச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்குங்கிறார். அவனுடைய நீதி நிற்கும். இப்படி கொடுத்ததெல்லாம் நிற்கும்யா, வேறு எதுவுமே நிற்க போகிறதில்ல. நீங்களும் நானும் ஏழைகளுக்கு கொடுக்கறது நிற்கும். ஆண்டவரும் திரும்ப தந்துக்கிட்டே இருப்பார். எத்தனை சிறப்பு அம்சம் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் செய்வார். இது ரொம்ப முக்கியமானது. மூன்றாவது, ஆசீர்வாதங்கள். இந்த வாக்குத்தத்த செய்தியின் ஆசீர்வாதங்கள் என்னவென்று கேட்டால், இந்த 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவன் இருப்பான், அவன் சத்துருவின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடீர். இந்த ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனை உயிரோடே வைப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு புதிய திருப்பத்தில் என்ன போட்டிருக்குன்னா 2ஆம் வசனத்தில் அவனை நெடுங்காலம் வாழ வைப்பாராம். யோசிச்சு பாருங்க, ஏழைகளுக்கு கொடுக்குற இந்த காரியத்தெல்லாம் செஞ்சால் சிறுமைப்பட்டவர்கள் மேலே, ஏழைகள் மேலே, எளியவர்கள் மேலே சிந்தனை, ஒரு கரிசனை, கொஞ்சம் அக்கறை இருந்தாலே உங்கள் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நெடுங்காலம் வாழ வைப்பாராம். இதுதான் புதிய தீர்ப்பு. இச்சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பாக்கியவனாக இருப்பீர்கள். அப்போது இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பாக்கியவனாய் மாற எளியோர் நலனில் அக்கறை உள்ளவர்களாக நாம் இருப்போம். அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியவான் என்ற வார்த்தை இந்த சங்கீதத்தின்படி பொருந்தும். அடுத்து எழுதிய சங்கீதக்காரனுக்கும் இது பொருந்தலாம். முடிவாக 3 ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால்,
அந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தின்படி, முதல் வசனத்தின்படி தீங்கு நாளில் என்ன செய்வாராம்? கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை என்ன செய்வார்? அப்போ தீங்கு நாளில் உங்களை விடுவிப்பார். அடுத்து உங்களை பாதுகாப்பார். சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை பாதுகாப்பார். 2ஆம் வசனத்தின்படி. 3ஆம் வசனத்தின்படி வியாதியின் படுக்கையில் உங்களை என்ன செய்வார்? கர்த்தர் தாங்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் வியாதியின் படுக்கையில் தாங்குவார். படுக்கையில் வியாதியாக இருக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அப்படி வியாதியின் படுக்கை முழுவதையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? மாற்றி போடுவாருங்க. அப்போ ஆசீர்வாதம், ஒரு 4 ஆசீர்வாதம் நெடுங்காலமாய் உங்களை வாழ வைப்பார். ஏழைகளுக்கு செஞ்சீங்கன்னா, ஏழைகள் மேலே ஒரு அக்கறை சிந்தை இருந்துச்சுன்னா, ஏழைகள் மேலே ஒரு பாரம் இருந்துச்சுன்னா, ஒரு கரிசனை இருந்துச்சுன்னா நெடுங்காலம் வாழ வைப்பார். தீங்கு நாளில் உங்களை விடுவிப்பார். சத்துருவின் கையிலிருந்து உங்களை பாதுகாப்பார். வியாதியின் படுக்கையில் உங்களை தாங்குவார். பூமியிலே நீங்கள் பாக்கியவதியாக இருப்பீர்கள். மட்டுமல்ல, பரலோக பாக்கியவானாக மாறவும் ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்று சொல்லி வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் 41:2 பூமியிலே அவன் பாக்கியவனாயிருப்பான். எவன் பாக்கியவனாயிருப்பான்? ஒப்பு கொடுத்த மனுஷன். எதற்கு ஒப்பு கொடுக்கணும்? அவருடைய சித்தத்துக்கும் நோக்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கணும். அடுத்து அறிக்கை செய்கிற மனுஷன். அறிக்கை வெறும் அறிவிப்பாக மட்டுமல்ல, அறிக்கை நம் செய்த தவறுகளை, குற்றங்களை ஒப்புக்கொள்கிறதாக இருக்கணும். அறிக்கை என்றாலே ஒப்புக்கொள்ளுதல். அது அறிவிப்பாகவே இன்றைக்கி இருக்குது. அப்படி அறிவிப்பு இல்லை, அது ஒரு ஒப்புக்கொள்ளுதலாக இருக்க வேண்டும். எவன் பாக்கியவான்? ஒப்பு கொடுத்த மனுஷன், அறிக்கை செய்கிற மனுஷன். நிபந்தனை, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன், எளியோர் நலனில் ஒரு அக்கறை காட்டுபவர், கரிசனை காட்டுபவர். அதான் ஏழைகள். ஏழைகளை பற்றிய வசனம் உங்களுக்கு சொன்னேன். ஏழைகளுக்கு இறங்குகிறவன். கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கொடுத்த திரும்பி தந்துகிட்டே இருப்பான். திரும்பி வரணுமா? ஏழைகள் கொடுப்போம், திரும்பி வரும், வந்துக்கிட்டே இருக்கும். சகையு, என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். தரித்திரருக்கு கொடுப்பவன் அவன் தாழ்ச்சி அடையவே மாட்டான். சங்கீதத்தில் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தானா, அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு பைபிளில். ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்குமா? இப்படிப்பட்டதை செய்வோமானால் திருப்பி கொடுத்துட்டே இருப்பான். பூமியிலே அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சி பெற்றவன், கொடுத்து வைக்கப்பட்டவன். அவன் நெடுங்காலம் ஆள வைப்பாரான். அவனை தீங்கு நாளில் விடுவிப்பாரான். சத்துருக்கின் கையிலிருந்து அவனை பாதுகாப்பாரான். வியாதியின் படுக்கையில் அவரை தாங்குவார். ஆண்டவரே, இவைகளெல்லாம் சிந்தித்தோம். இந்த சிந்தித்த வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனாக, அறிக்கை செய்கிற மனிதனாக, நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிற மனிதர்களாக இருந்து சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவரீர் எனக்கும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி, கனம், மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட விசேஷமாக உலகத்தில் உள்ள சில பரிசுத்தவான்களோடு கூட உடைய வருகையின் பரியந்தம் நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.